இடம் மாறல ஆளும் மாறல. நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் நண்பா? இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி முதல் தேதியா கல்யாணம். யாருக்கு? எனக்குதான். பொண்ணு கூடி வந்துருச்சு, ஓடி வந்துருச்சு வீட்டுக்கு. லவ் பண்ணிக்கிந்தேன் இப்ப கொஞ்ச நாளா. உன்னையவா? உடனே வாழ்ந்தா புரியலையே. இல்லம்பா. இப்ப அத பேச வரல. பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தான். எங்க மம்மி நானு டாடி எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தான். அவங்கள பூரா எங்க சித்தப்பா வீடு மாமா வீட்டுக்கெல்லாம் வைக்க சொல்லிட்டு அப்படி நேரம் நான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். என்ன இருந்தாலும் பழக்கம்ல. என்னாலும் மாப்பிள்ளை விட்டு கொடுக்காம வந்துருக்கியா? அதான் அப்படியே வந்தேன். 3 நாளைக்கு முன்னாடி மொத்த டீம் மால்ல இருப்பான். நீ சொன்ன பாத்தியா? நீ சொன்னா ஒரு 3-4 பேரை நான் கூட்டுக்கு வந்துருவேன். சொரட்டையில கூட்டுக்கு வந்து அவனுக்குள்ள வாந்தி எடுத்து டேபிள பெரட்டி என் மாமனார் முன்னாடியும் என் மச்சினை முன்னாடியும் என்னை கேவலப்படுத்தணும். அதானே என்ன அன்னைக்கு அந்த அவன் கல்யாணத்துல போய் என்ன கேவலமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே. அவன் வாழ்க்கையை கெடுத்து விட்டீங்களா? அப்படியே எவ்வளவு கேவலமா சீப்பா நடந்துக்கிட்டீங்க. மேடையிலேயே வாமிட் பண்றீங்களா? இல்லப்பா என் மாமனார் வீட்டுல டீசென்டான குடும்பம். அதான் நான் சொல்றேன், வேணாம் அவாய்ட் பண்ணிக்க. கல்யாணத்துக்கு வர வேணாம். ஒரு 3000 ரூபாய் பணம் தரேன். இங்கேயே சரக்கு போட்டு இங்கேயே படுத்துக்க. இங்க இருந்தே உன் மனசார நீ வாழ்த்து. 30 பிளக்ஸ் அடிச்சு போய் அனுப்பிச்சு விடுறேன் மாப்ள. பிளக்ஸ் வேணாம், ஒண்ணு வேணாம். நான் சொல்றேன்டா, முதல் நாள் பிளக்ஸ் அடிச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு 10 பேர்த்த கூட்டுக்கு வந்து சாராயம் வாங்கி தர சொல்லுவேன். மறுநாள் கல்யாணத்துல வந்து ஒரு சின்னதா குட்டியா ஒரு பிரேம் அடிச்சுக்கு வந்து என் பொண்டாட்டி போட்டாவும் என் போட்டாவும் ஒரு ஓரமா குட்டியா போட்டு உன் கூட சுத்துற குடியாரங்க போட்டா அப்புறம் பெருசா போட்டு கீழே விரும்பாண்டி பாய்ச்சிட்டு போட்டு கையில கொடுப்பேன். அதுக்கு 1500 ஏன்ட்ட கேட்பேன். முதல் நாள் 1500 என்ன 3 காசையும் ஏன்ட்ட தான் கேட்பேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்டா, 3000 கொடுத்து சூனவும் பக்காடி வாங்கி காசுல சரக்கு புரியாண்டா அந்த காசுக்கு 2 புல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லோக்கல் சரக்கு மென்ஸ் கிளப் டைம் எக்ஸ்பிரஸ் வாங்கி குடிச்சு விட்டு கண்ணத்தை பிடிச்சி அடிச்சுக்கிறப்போ வீசின வாய்மா. இது மொத்தமா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. அப்புறம் இந்த கேக்கு விட்டுறோம்னு சொல்லி இந்த ஐஸ் கேக் வாங்கிட மாட்டீங்க. ஒரு பண்ணு கேக்கு சின்னதா 1/2 கிலோ இல்ல 450 கிராம்ல வாங்கி வந்து அந்த 30,000 மேக்கப் எடுத்து விட்டுருவீங்க. அடிச்சு சப்புல அடிச்சு ஒரு ஸ்ப்ரே பாட்டில வாங்கி வந்து துணைப்பெண் மேல அடிச்சு கலவரத்து உண்டு பண்ணி விட்டு போயிருவீங்க. உன் கூட வந்த 2 பேரும் எவனே தெரியாது. கீழே போய் சாம்பார் வலி ரசம் வலி எடுத்து சுத்திக்கிருப்பேன். என் மாமனார் முன்னாடி என் மேனேஜ் போயிடும். அதே மீறி நீ வரணும்னு ஆசைப்பட்டு நான் விரும்பாண்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் சின்ன மாமனார் மீசக்காரரு போலீஸ் தான். யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி உன்னை பிடிச்சி கொடுத்து விட்டுருவேன். நினைச்சதான் அழுக, அதை ஃபீல் பண்ணாத. அழு ஃபீல் பண்ணு, என்ன செய்யறது? மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டோம்னு கவலைப்படுறேன்னு நினைக்கிறேன். மூஞ்சில அடிச்சே சொல்றேன். நீ